Cloud SQL, high availability and read replicas. சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இமேஜின் உங்க அப்ளிகேஷன் PostgreSQL யூஸ் பண்ணுது அண்ட் டேட்டாபேஸ் ப்ரொடக்ஷன்ல ரன் ஆகுது. நவ் டூ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம் நம்பர் 1 டேட்டாபேஸ் ஃபெயிலியர், ப்ராப்ளம் நம்பர் 2 டூ மெனி ரீட் ரெக்வெஸ்ட். ரெண்டு ப்ராப்ளமுக்கும் சேம் சொல்யூஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஹை அவைலபிலிட்டி, HA ஓட மெயின் கோல் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அவைலபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி டேட்டாபேஸ் ஃபெயில் ஆனா ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸ்க்கு ஃபெயிலியர் நடக்க முடியும். ஓகேவா? ஸோ HA மீன்ஸ் டேட்டாபேஸ் ஃபெயில் ஆனா இன்னொரு சர்வீஸ் அவைலபிளா இருக்கணும். நவ் செகண்ட் ஒன் ரீட் ரெப்ளிகா. இமேஜின் யுவர் அப்ளிகேஷனுக்கு thousands ஆஃப் செலக்ட் queries வருது. பிரைமரி டேட்டாபேஸ்க்கு மட்டும் எல்லா ரீட் சென்ட் பண்ணா லோட் இன்க்ரீஸ் ஆகும். ரீட் ரெப்ளிகா யூஸ் பண்ணனா ரீட் டிராஃபிக் ரெப்ளிகாஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ ரிமெம்பர் HA ஈக்குவல் டு சர்வீஸ் ஃபெயிலியர் அண்ட் ரீட் ரெப்ளிகா ஈக்குவல் டு ஸ்கேல்ஸ் லீட்ஸ். ஸோ கிளவுட் SQL ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணும், என் ப்ராப்ளம் என்னன்னு. டேட்டாபேஸ் ஃபெயிலியரா, HA சூஸ் பண்ணணும். ரீட் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ரீட் ரெப்ளிகா யூஸ் பண்ணணும். டேட்டா ரெக்கவர் பண்ண வேணும்னா பேக்கப் அண்ட் ரெக்கவரி யூஸ் பண்ணணும். இந்த மூணு கான்செப்ட் மிக்ஸ் பண்ணாம ரிமூவ் பண்ணுங்க. HA ஃபார் ஹை அவைலபிலிட்டி, ரெப்ளிகாஸ் ஃபார் ரீட் ஸ்கேலிங் அண்ட் பேக்கப்ஸ் ஃபார் ரெக்கவரி. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்ப்போம். கையை கொண்டு அந்த வெளியில தட்டிடுங்க. எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க.